ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2024 கேட்ட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸும் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்கும் கொஸ்டின் கொடுத்துருங்க. இப்போ இந்த கொஸ்டினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10,890 4:5 என்ற விகிதத்தில் 2 குழுவுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும். இப்போ நமக்கு பியோட தொகையை கேட்குறாங்க. சரியா? இப்போ மொத்த பாட்டு எத்தனை? 4:5. மொத்த பாட்டு வந்து 9 பாட்டு. மொத்த தொகை எத்தனை? 10,890. இதை அடித்தா நமக்கு ஒரு பாட்டு கிடச்சிருமா? இது ரெண்டையும் அடிச்சுட்டா நமக்கு 1,210 என்னது? ஒரு பாட்டு. நமக்கு என்ன கேட்குறாங்க? பியோட தொகைன்னு எவ்வளோ கேட்குறாங்க? பிக்கு எவ்வளவு? 5 பாட்டு. ஸோ 1,210 × 5 6,050. இதுதான் பியின் தொகை. புரிஞ்சுதா உங்களுக்கு? 9 பாட்டு, அதில் நம்ம ஒரு பாட்டு கண்டுபிடிச்சாச்சு. 5 பாட்டு கண்டுபிடிச்சா நமக்கு பியோட தொகை ஆகிடுச்சு. ஆன்சர் என்னப்போ? ஆன்சர் சி, 6,050. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A:B, C:D, E:F = 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தா நமக்கு என்ன அர்த்தம்னா, A:B 1:2 தான், C:D 1:2 தான், E:F நமக்கு 1:2 தான். அதை தான் இங்கே கிளியராக எழுதியிருக்கேன். நமக்கு என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3A + 5C + 7E 3B + 5D + 7F கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏ எல்லாத்துக்கும் 1, பி எல்லாத்துக்கும் 2, சி எல்லாத்துக்கும் 1. ஏக்கு 1, சிக்கு 1, ஈக்கு என்ன 1, பிக்கு என்ன 2, டிக்கு என்ன 2, எஃப்க்கு என்ன 2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆகும்? 3 + 5 + 7 வரும். இங்கே என்ன வரும்? 6 + 10 + 14 வரும். 15:30 வரும். அடித்தா நமக்கு என்ன? 1:2. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஏ, 1:2. ஒரு பையன் ரூபாய் 50, 20, 10 நோட்டுகளை 2:3:4 என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறான். அவனிடம் மொத்தமாக 8,000 இருந்தால் அவனிடம் எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 2:3:4. ஸோ 2x 3x 4x அப்படின்னு முதல்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கணக்குக்கு நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். ரைட்டா? இப்போது 50 × 2x எத்தனை ரூபா? 50 ரூபா. அதோட விகிதம் என்னது? 2. ஸோ 50 × 2x ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து 20 × 3x. ரைட்டா? 20 × 3x. அடுத்து 10 × 4x 10 × 4x. ஸோ இப்போ இதுதான் நமக்கு என்னது? மொத்தமாக கிடைச்சிருக்கும் தொகை. ஸோ மொத்த தொகைக்கு நம்ம இதை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இப்போ 50 × 2 என்னது? 100 ஆச்சு. 20 × 3 என்னது? 60x ஆச்சு. 10 × 4 என்னது? 40x ஆச்சு. ஈக்குவல் டு 8,000. இப்போ இது எல்லாத்தையும் அடித்தா ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 200x வரும். இங்கிட்டு 8,000 இருக்குது. x = 40. ஸோ x = 40 இருக்குது. நமக்கு என்ன வேணும்? இங்கே 10 rupees நோட்டோட இது வேணும், 10 ரூபாய் நோட்டுகளோட இது வேணும். இப்போ 10 ரூபாய் நோட்டுகள் நமக்கு என்ன இங்கே இருக்குது? 4x இருக்குது. ஸோ 4x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 4 × 40 ஆன்சர் 160. சரியா? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 4y = 4x + 6y = 22:32 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3x + 4y + 4x + 6y = 22/32. இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 11/16. சரியா? இப்போது இந்த 16 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இந்த 11 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 3 மல்டிப்ளை பண்ணால் 48. 16 4 மல்டிப்ளை பண்ணால் 64. 11 × 4 44. 11 × 6 66. இந்த x இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வரும்? 4xன்னு வரும். இந்த y இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2yன்னு வரும். ரெண்டையும் அடித்தா 2x = y. ஸோ x/y = 1:2. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஏ, 1:2. இப்போது செகண்ட் சம்மு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A:B:C 2:3:4. இப்படி கொடுத்தா நமக்கு என்ன அர்த்தம்? A = 2ன்னு அர்த்தம், B = 3ன்னு அர்த்தம், C = 4ன்னு அர்த்தம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? A/B, B/C, C/A. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2/3, 3/4, 4/2. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12 வரும். 3 × 4 12, 4 × 3 12, 2 × 6 12. கீழே என்னென்ன மல்டிப்ளை பண்ணோம்? இங்கே 4 மல்டிப்ளை பண்ணோம். 4 × 2 8 ஆகிடுச்சு. 3 மல்டிப்ளை பண்ணோம். 3 × 3 9 ஆகிடுச்சு. 6 மல்டிப்ளை பண்ணோம். 6 4 24 ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இது எல்லாத்தையும் அடித்தா என்ன வரும்? ஆன்சர் 8:9:24. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 1 ஹவருக்கு நமக்கு 60 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரியா? இப்போ 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். ஸோ 60 மினிட்ஸ் × 60னா நமக்கு 3600 செகண்ட்ஸ். ஸோ இங்கே 9 செகண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3600 செகண்ட்ஸு. ரெண்டையும் அடித்தா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 400:1. ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ, 400:1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A:B 2:3ன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் C:D 4:7ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? A:D கேட்குறாங்க. ரைட்டா? இப்போது வரிசையாக எழுதிக்கோங்க. A:B, B:C, C:D.
A/B என்ன கொடுத்தாங்க 2:3 கொடுத்துருக்காங்க. இங்கே சியும் டியும் நமக்கு தெரியாது, அப்படியே டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்து C/D என்ன கொடுத்துருக்காங்க 4:7 கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஏவும் பியும் தெரியாது, இங்கே ரெண்டையும் டேஷ் போட்டுக்கோங்க, இங்கே ரெண்டும் டேஷ் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த பக்கம் எதுவுமே இல்லை, ரெண்டு இடத்துலையும் நம்ம என்ன போட்டுக்கலாம் 4 போட்டுக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை, ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம என்ன போட்டுக்கலாம் 3 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க A/D தான் கேட்டிருக்காங்க. ஸோ A/D, A என்னது 2 × 4 8, D என்னது 7 × 3 21. ஸோ ஆன்சர் என்ன, நமக்கு ஆன்சர் A 8:21. இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான் இதுவும். ஒரு வினாடி வினா போட்டியில் X மற்றும் Y வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் கொடுத்துருக்காங்க 10:11. மொத்தமாக 84 புள்ளிகள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் 4:5 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோமா, அதே மாதிரி 10:11 நம்ம ஆட் பண்ணால் என்ன வருது 21 வருது. ஸோ மொத்தம் எத்தனை புள்ளி 84 புள்ளி. 24/84/21 என்னாச்சு 4 ஆச்சு. ஸோ பார்ட் வந்து நமக்கு 4. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒய் பெற்ற புள்ளிகள் கேட்டிருக்காங்க. ஒய் என்ன, ஒய்யோட விகிதம் என்னது 11. 11 × 4 என்னது 44. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது 44. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸி. X/Y என்ன கொடுத்துருக்காங்க 2:1 கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க x² - y², x² + y² கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x = 2, y = 1. அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 2² வந்து 4, y² வந்து 1, 4 - 1 3, x², 1² வந்து 1, 2² வந்து 4, 4 + 1 5. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 3:5. ஆன்சர் D. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸி. x/5 = y/8, தென் x + 5 y + y + 8 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு என்ன அர்த்தம், x / 5னா x = 5ன்னு அர்த்தம், y / 8னா y = 8ன்னு அர்த்தம். ஸோ அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 5 + 5 10, 8 + 8 16, 10:16 அடித்தா நமக்கு என்னது 5:8 தான் இதுக்கான ஆன்சர். 6x + 2y / 3x + 4y = 3/4 and x + z / 2x + 3x = 3/7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது முன்னாடி போட்ட மாதிரி தான், அப்படியே அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த 4 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, இங்கே 3 இங்கிட்டு. 4 × 6 என்ன வரும் 24x, 4 × 2 8y, 3 × 3 9x, 3 × 4 12y. இப்போது x அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் என்ன ஆகும் 15x வரும், y அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் 4y வரும். அப்போ x/y = நமக்கு என்ன கிடச்சிருக்கு 4/15 கிடச்சிருக்கு. அடுத்து இந்த பக்கம் வாங்க, அதே மாதிரி 7 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7x + 7z + 3 × 2 6, 3 × 3 9z கிடச்சிருக்கா. இப்போது இது இந்த பக்கம் போனால் 7x - 6s x இருக்கும், 7z - 9z வந்து 2z இருக்கும். ஸோ x/z நமக்கு என்ன கிடைக்கும் 2/1, x/z வந்து 2:1 கிடைக்கும். ஸோ அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. இப்போது நமக்கு x/y என்ன கிடச்சிருக்கு 4:15, இசட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து x/z என்ன கிடச்சிருக்கு 2:1. ஸோ அப்படியே இங்கே எழுதிக்கலாமா. இப்போது ஏதாவது ஒன்று நம்ம ஈக்குவல் பண்ணணும், சரியா. இப்போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது எல்லாத்தையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 4 ஆச்சு, இங்கே ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. 1 × 2 2 ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 4:15:2. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.